வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிதுன ராசிக்கு ஆல்ரெடி சனி பயிற்சி ஆயிட்டாரு. ஸோ திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு மார்ச் 29, 2025. அப்போ மிதுன ராசியில் பிறந்த மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்குலாம் ஸோ சனியோட பயிற்சி பலன்கள் ராசிக்கு 10ல் கர்ம சனி. ஸோ சில பல பலன்கள் அது நம்ம ஃபஸ்ட்டாக வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. ரெண்டாவது சனிக்கு பார்வை பலன்களும் இருக்குது. சனி பொதுவாக ஒரு இடத்துல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனார்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவர் நின்ற பலனுக்கு ஒரு பலன், அதுபோக அவரோட பார்வைக்கு ஒரு 3 பலன்கள். ஸோ இப்படி பலன்கள் வரும். அப்போ எல்லா ராசிக்குமே வித்தியாசங்கள் படும். ஸோ காரணம் சனி இங்கே தான் நின்ற இடத்துல இருந்து 12 ராசிகளுக்கும் அவரோட 3 பார்வைகள் மூலிமா பலன்களை மாற்றி மாற்றி கொடுப்பார். இதில் மிதுன ராசிக்கு 10ல் சனி கர்ம சனியாக இருக்கிறார். பட் கர்ம சனியாக இருக்கிறவர் அவரோட பார்வையின் மூலிமா 3ஆம் பார்வையாக ஸோ மிதுன ராசியோட விரையாதிபதி ஸ்தானத்தை, ஸோ அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறார். விரையாதிபதி ஸ்தானத்தை சனி பார்க்குறார் அப்படின்னாலே நீங்கள் நல்லா தெளிவு வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட மனசில் இருக்கிற விஷயங்கள், ஸோ வெளியே சுற்றணும், வெளியே போயிட்டு வரணும், அலையணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. இல்லைன்னா அதிகப்படியான அலைச்சல், அதிகப்படியான தேவையில்லாத வீண் வரைய செலவுகளை உண்டு பண்ணிவிட்டுருவார். எப்படின்னா ஸோ உங்களை எப்படின்னா ஒரே வெளியே சுற்றுற மாதிரி ஒரு இது, இப்போ சுற்றுலா போகணும்னு நினைக்கிறவங்க, இன்ப சுற்றுலா போகணும்னு நினைக்கிறவங்க, கோவில் குளம் போகணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அதுபோக வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும். பட் அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. உடம்பை கெடுக்காத அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. அதுபோக வெளிநாட்டு ஸோ பயணம் பண்ணது, வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், இல்லை வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்றவங்களுக்கும் ஒரு வாய்ப்புகளை வழங்குவார். ஸோ அடுத்த 2 வருஷம் விரையாதிபதி ஸ்தானத்தை பார்க்குறது உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி அகலக்கால் வைக்கும் போது, அகலக்கால்னால் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ நீங்கள் அடுத்த கட்ட முயற்சிகளுக்கு அடுத்தவங்களை நம்பி உங்களோட தைரியத்தை தன்னம்பிக்கையை குறைத்து அடுத்தவங்களை நம்பி நீங்கள் ஒரு செயல் பண்ணுறீங்க அப்படின்னா யோசிச்சு பண்ணிக்கோங்க. அதிலெல்லாம் பேக் ட்ராப்பெல்லாம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. டபுள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் களம் காண்றது நல்லது. இல்லாட்டினா தேவையில்லாத வீண் வரைய செலவுகளை ஏற்றி விட்டுறாரு. அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு போட்டதாக இருக்கும், அது ரிட்டர்ன் எடுக்க முடியாது, கொடுத்ததாக இருக்கும், ரிட்டர்ன் வாங்க முடியாது. அந்த மாதிரி கொண்டு வந்துடுவார். பண விஷயங்கள்லாம் கரெக்டாக கையாளுறது நல்லது. ஸோ அதே மாதிரி ஸோ வெளிநாட்டு முயற்சிகளுக்கும் கவனமாக நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இப்போ வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் பொருள் எடுத்து இங்கே வெளிநாட்டில் விற்கணும், ஸோ அதில் லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கும் கவனம் தேவை அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஏன்னா சனி உங்களுக்கு ஸோ காரிய தடைகள் பண்ணுவார். பட் அந்த காரிய தடைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் தடைகள் பண்ணுவார். அதையும் மீறி நீங்கள் அன்வான்டாக போனீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. அதை நினைவிலே வச்சுக்கிட்டு இந்த 12ஆம் இடத்தை கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அப்போ சனி உங்களுக்கு கெட்டவராக கேட்டால் மோஸ்ட்லி கெட்டது பண்ண மாட்டார். உங்களுக்கு நல்லது பண்ணுறது அது நமக்கு கெட்டதாக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நமக்கு அட்வைஸ் பண்ணால் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் அது செஞ்சு முடிச்சதுக்கு ஐயோ அன்னைக்கே அவர் சொன்னார், அதை கேட்டிருந்துருக்கலாம், ஸோ இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் அப்படின்ற அதுக்கப்புறம் அந்த அட்வைஸுக்கே ஒரு உணர்தல். ஸோ இதுதான் அந்த அட்வைஸ் இதைத்தான் இவங்க அட்வான்ஸாக பிடிக் பண்ணி நமக்கு சொல்லியிருக்கிறாங்கன்றது, அதை பற்றி உணர்தலுக்கு அப்புறம் வருவீங்க. ஸோ அதனால் கவனம் எல்லாத்துலேயும் தேவை. சரிங்களா? ரெண்டாவது சனி அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடம், ஸோ சுகஸ்தானத்தை அவர் 7ஆம் பார்வையாக மோஸ்ட்லி பார்ப்பார். அப்போ அடுத்த 2.5 வருஷம் சுகஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்படின்னாலே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கவனம்னா உங்களுக்கு நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்கி எழுந்திரிங்க, நல்லா வேலைக்கு போயிட்டு வாங்க. ஸோ அவங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்திக்கோங்க. அம்மாவுக்கு சில பல மிதுனராசியில் பிறந்த உங்களோட அம்மாவுக்கெல்லாம் ஏதாவது பை மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக அவங்களை டேக் கேர் பண்ணிக்கோங்க. உங்களோட பணிமொழிகளை கரெக்டாக பார்த்துக்கோங்க. கடமைகள் ஒன்று இருக்குல்ல, சின்ன வயசில் நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளை வளர்த்து விடுற வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு உதவியாக இருந்திருப்பாங்க. நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு முடியாத நேரத்தில் நம்மளும் கொஞ்சம் கவனிச்சிக்கிறது, அவங்களுக்கு கடமைகள். ஸோ நம்மளால் முடிந்தது, அவங்களால முடிஞ்சு நம்மளை வளர்த்து விட்டாங்க, பெற்று விட்டாங்க. பட் நம்ம அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்லெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ அது ஒன்று. அதுபோக உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. ஸோ நல்ல சாப்பாடு, அதுதான் ஒன்று. அதே மாதிரி உடம்பு கெடுக்கிறதுக்குரிய அம்சத்துக்குள்ளே போயிடாதீங்க. அப்படி எப்படின்னா இவர் ஃபஸ்ட்டு கெடுக்க விட்டுருவார், படுக்க விட்டுருவார், அதுக்கப்புறம் வாந்தி, ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்துடும். அதனால் சாப்பாடு விஷயத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு கவனம் தேவை. உடம்பை டேக் கேர் பண்ணிக்கோங்க. இவர் உங்களை ரொம்ப டீக்வாலிஃபிகேஷன் பண்ண வரான்னு கேட்டால், ஸோ உங்களுக்கு உங்கள் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணுறதுல இவர் ஒரு டாக்டர் மாதிரி செயல்படுவார்ன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒன்று. இதை தவிர்த்து உங்களுக்கு ஸோ ராசிக்கு 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம், திருமண வாழ்க்கையை இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ 10ஆம் பார்வையாக கலஸ்திரஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு அந்யோன்யம் கூடுமான்னு கேட்டால், ஸோ அன்பு அந்யோன்யமாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் கட் அண்ட் ரைட்டாக இருப்பீங்க. மிதுன ராசிக்காரங்க எப்பயுமே இந்த மிருகசீரிடம் அப்புறம் திருவாதிரை புனர்பூசம் கட் அண்ட் ரைட்டாக இருப்பீங்க. உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட சரி இல்லாட்டினா கிடுக்கு பிடிக்கு இருப்பீங்க. அந்த கிடுக்கு பிடிக்கு உங்களுக்கு பார்ட்னர் கொஞ்சம் ஓலட்டல் பண்ணுறாங்க, கொஞ்சம் கருத்து வேறுபாடை கொண்டு வராங்க, இல்லை தவறு பண்ணுறாங்க, ஏதாவது பை மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்கள கரெக்டாக வழி நடத்துறது, இழுத்து பிடிக்கிறது நல்லது. அப்படி இல்லாட்டினா ஸோ கணவனுக்கும் மனைவிக்கும், மனைவிக்கும் கணவனுக்கும் இந்த பிணிப்பிடை பிரச்சனைகளுக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த அளவு தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு விடாத அளவுக்கு நீங்கள் இருந்துட்டிங்கன்னா நல்லது. மற்றபடி கலசரசான
ஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்குரிய கெப்பாசிட்டியும் இவருக்கு இருக்குது. அதே மாதிரி நல்லா இல்லாத ஒருவரை ஒருவர் நம்பிக்கை துரோகம் நம்பி ஏமாத்துற கதைகளில் இருக்கிற தம்பதியர்களை பிரித்து அவங்கள வந்து ரிலீவர் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டியும் இவர் கொடுப்பார். ஸோ அதனால் இதுக்கப்புறம் இந்த தம்பதியர்களாக இருக்கட்டும், காதலன் காதலியாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் புதுமான தம்பதியர்களாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் வந்து ஒரு புரிதல் இம்பார்ட்டன்ட். அதுபோக புரிதல் இருந்துட்டாலே வந்து கணவனுக்கு மனைவி செய்முறை செயல்கள் செய்வதற்கும் மனைவிக்கு கணவன் செய்முறை செயல்கள் செய்வதற்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். புதிய பொருட்கள் வாங்குறது, ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறது, டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, உங்கள் கூட வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறது, புதிய இடம் புதிய விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அன்பு அந்நியத்துக்குள்ளே கொண்டு வருவார். அப்போ இவர் வந்து உங்களுக்கு கெடுப்பாரா அப்படின்னு கேட்டால், கெட்ட எண்ணங்கள் படைத்த நபர்களுக்கு ஒரு கெடுதல் இருக்கும். நல்ல எண்ணம் படைத்து நம்ம குடும்பம், நம்ம கணவர், நம்ம மனைவி, நம்மளோட வம்சத்தை செழிக்க வைக்கணும் அப்படின்ற அயராமல் உழைக்கிற தம்பதியர்களுக்கு இவர் வந்து உங்களுக்கு சுபராகவே இருப்பார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அதை எடுத்து உங்களுக்கு வந்து சனி பயிற்சி கர்ம சனி. இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு முரண்பாடுகளாக இருந்தால் கூட, இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒபேயாகும், ஒரு சிலருக்கு வந்து ஒத்து போகலை அப்படின்னா கூட, உங்கள் ஜனன ஜாதத்தில் நடக்கிற தசா புத்திகளின் அடிப்படையிலேயே வந்து உங்கள் ஜனன ஜாதத்தில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்து வந்து இந்த சனி பயிற்சியாக இருக்கட்டும், குரு பயிற்சியாக இருக்கட்டும், ராகு பயிற்சியில் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும். மற்றபடி இது பொது பலன்களே வர்றதுனால இதையும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு ஓகே இதை அப்படி தொடர்வது நல்லது. மற்றபடி இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமான்னு கேட்டால், கர்ம சனி உங்களுக்கு 50 விழுக்காடு நல்ல விதமாகவே இருப்பார். மீதி சனியோட பார்வையில் உங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுவார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிட்டு இந்த சனி பயிற்சியை கரெக்டாக நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி உங்களுக்கு இதுக்கப்புறம் குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி இருக்குது, இதோட பலன்கள் டோட்டலாக மாறும். சனியை வைத்து மட்டும் இந்த ராசி வந்து செயலாகாது. அதுக்கப்புறம் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி வைத்தும் இந்த ராசி வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்வது என்பதை தெரிவித்து இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கிடுவோம். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். சரிங்களா?